ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியா செப்பரேட்டா. ஓகேவா? அதனால அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாத்தையும் எங்க பெட்ரூம்ல, மௌலி பெட்ரூம்ல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். நான் வாங்கின அமேசான் ஆன்லைன் பொருட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணி எவ்வளவு சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மௌலி வந்து காரக்குழம்பு கேட்டிருந்தான். பாவக்குள்ள கனவுல எல்லாம் வந்துதான் காரக்குழம்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கீரை, காரக்குழம்பு என்னெல்லாம் செய்ய போறேன்னு தெரியல. கைக்கு வந்ததெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா. ஏன்னா இன்னைக்கு வெஜிடேரியன் டியூஸ்டே இன்னைக்கு. இல்ல எனக்கு என்ன, நான் நல்ல மூடு இருந்தா நல்லா நிறைய வெரைட்டியா செஞ்சு தருவேன். இல்ல எனக்கு போதும் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சமைக்கவே மாட்டேன், கொஞ்சமா சமைச்சு தருவேன். ஓகேவா? எனக்கு கடையில வாங்கினா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். முடியவே இல்லை. அது வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம். அந்த 2000 ரூபாய் எனக்கு கொடுத்தாருனா கூட நான் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியா சுத்தி கிடப்பேன். 2000 ரூபாய் வெளியுமா மட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் போனோம், எனக்கு கம்மியா இருக்குது ட்ரெஸ். உடம்பு வீணா கெட்டு போறதுக்கு எதுக்கு இதெல்லாம் மேல எடுத்துன்னு போனேன். எப்படி குப்பை மாதிரி போட்டு நம்ம இப்படி தண்ணி குடிச்சு வச்சாலும் தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு நான் குடிச்சு வைக்கிறேன். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே குடிக்கிறேன். தண்ணி பாட்டில் பார்த்தா இல்லைன்னா தண்ணியே குடிக்க மாட்டேன்றோம் யாருமே. இந்த சம்மருக்கு முதல்ல நிறைய தண்ணி குடிக்கணும். ஆமா, சரி, ஏதாவது ஜூஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு டக்குன்னு வேலையை ஆரம்பிப்போம். ஓகேவா? உனக்காக நான் சமோசா ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நீ அதை மதிக்கவே மாட்ற. அதனால என்ன பண்ணலாம், 2 minutes டைம் தருவேன் உனக்கு. நான் நீ அதுக்கு மதிக்கல அப்படின்னா அந்த சமோசாவை நான் மதிச்சிடுவேன். வேணாமா உனக்கு சமோசா? ஒரு மாதிரி காலையில அந்த மாதிரி ட்ரையா சாப்பிட்டுல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடலாமா யோசிக்கிறேன். கொய்யா சாப்பிட்டா கலர் ஆகும்பா. ஆமாப்பா, கொய்யா ஸ்ட்ரென்த். பப்பாளி இதெல்லாம் வந்து ஸ்கின் க்ளோவிங் ப்ராடக்ட். அது சுகர் எதிரி. அது இல்லாம எதிரி அதெல்லாம். அதனால ஸ்வீட்டி நமக்கு அண்டை விடாது. ஸ்ட்ரென்த்தும் கூட. கட் பண்ணு. இப்போ அந்த சமோசாவுக்கு நான் அடைக்கலாம் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இபி பில்ல நினைச்சாலே. நீ இங்க ஆரோ திறந்தினாலே அங்க மோட்டர் ஓடுது, ப்ரெஷர் மோட்டரு. அது எவ்வளவு பில்லு வரும்னே தெரியலையே. ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் வந்துட போகுதுப்பா. சீரியஸாவே எனக்கே பயமா இருக்குது. அங்க போய் நின்று இருந்தா மோட்டர் ஓடும். ப்ரெஷர் மோட்டர், சாஃப்ட்னர், 4 ஏசி, 3 ஃபேஸ் லைன்ல யூஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பில் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க फ्रेंड्स. ஓகேவா? எவ்வளவு வருது? இப்போ நீ இத ஆஃப் பண்ணி தானே வச்சிர. சோலார் போட சொல்றாங்க. பாப்போம். சோலார் கொஞ்சம் காஸ்ட் ரெடி ஆனவுடனே ரொம்ப பில் வருதுன்னா சோலார் போட்டுறலாம். அது ஓகே. சோலார் நாங்களும் செக் பண்ணி தான் फ्रेंड्स. இது வேற இந்த பிரஷர் மோட்டர் போட்டதனால फ्रेंड्स இதுல இருந்து ஒழுகினே இருக்குது. அதனால ஓடிக்கினே இருக்குதா என்னன்னு தெரியல. ஓடல. இப்ப நான் தண்ணி சமையல் திருப்பிட்டே இருக்கேன்ல இங்க. இப்போ ஆஃப் ஆயிருக்கணும்ல அது. ஆஃப் ஆயிருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே फ्रेंड्स, ஆர்ஓல தண்ணி எடுத்துருந்ததுனால மேல மோட்டர் ஓடி நிக்குது. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஆர்ஓல தண்ணி ஏறிச்சான். இப்போ நம்ம ஆர்ஓ திறந்தோம்னா என்னமோ போ பயமா இருக்குது எனக்கு. என்ன கொடுமை சரவணான் நேத்து. புதுசா நம்ம செய்யறோம்ப்பா. அப்ப பயம் இருக்கதா? தேவையா இதெல்லாம்? தேவைதான். இவ்வளவு பெரிய வீட்டை கட்டணும்னு ஆசை மட்டும் படுறேன். எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்கவே மாட்டேன். அவன் அழகா ஒரு கிரவுண்டு ஒரு ஃப்ளோர் மட்டும். இதுக்கு சொல்யூஷன் இருக்குல்ல, சோலார் இருக்குப்பா. சோலார் தான் 500 ரூபா 600 பில் வருதுன்றாங்களா. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் செலவு பண்ற மாதிரி இருக்கு. அதுல மானியம் வந்து 78,000 வந்து கவர்மெண்ட் 5 kV போட்டோம் அப்படின்னா 3 லட்ச ரூபா. அதுல 78,000 போயிடும், பேலன்ஸ் இருக்கும். ஆனா அப்ப மொட்டை மாடியில நிறைய செலவு பின்னாடி காக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்க இப்ப செலவு பண்றதுக்கு தயாரா இல்ல. ஆமா, பாப்பா வேற இருக்கா. இன்னும் நிறைய நமக்கு செலவுகள் இருக்கு. இன்னும் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் செலவு இது பண்ணணும். அதனால நிறைய கமிட்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து இருக்கிறதுனால நிறைய இப்ப வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல என்னால. போதும், இதுவே எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியாச்சு. நிறைய செலவு பண்ணிட்டோம். சரி போதும், மெல்ல மெல்லமா பண்ணிக்கலாம். நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காதப்பா. சிறு துளி பெருவெள்ளோன்ற மாதிரி வந்து நிற்கும் இபி பில்லு. புரியுதா? இப்போ நீ இது வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வெங்காயத்தை கட் பண்ணா, பூண்டு கட் பண்ணா, அது ஓடி போய் இது திறந்து கை கழுவினுக்கிற. நீ ஒரு இது ஒன்று மக்கு ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோ, கை அப்படி கழுவுறதுக்கு. அதில் கை கழுவிடு. இதுக்கு உடனே அது கோச்சிங் நான் ஓடுற மாதிரி டக்கு டைங்குன்னு ஓடினுக்கும். அது அதிகமாக டேப்பை திறக்காதீங்க. வேடிக்கை பாருங்க. ஆமாம்,
டார்ச்சர் பண்றீங்கப்பா. இந்த வீட்டுக்கு வந்தாலே அப்படியே கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துன்னு சுத்தி நிற்கணும். நான் எந்த இடத்துல எதுங்கன்னா பண்ணுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சுப்பா. தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன் நான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபா வருமா ஓகே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இப்பெல்லாம் தோணவே மாட்டேங்குது. பில்லு ஜாஸ்தி தான் வருமோ அப்படின்னு தோணுது. சரி, ஒரு மாசம் இரு. சம்மர்ல எப்பயுமே எல்லாருக்கும் ஹைக்கா தான் வரும். சரியா? சம்மரை விட்டு சம்மர் டைம்ல நீ போட்டு இருக்கிறவங்க எல்லாம் உயிர் எடுக்கக்கூடாது. நான் சொல்ற மாதிரி கேளு. நான் ஒரு மக்ல தண்ணி பிடிச்சி எடுத்துன்னு வந்து தரேன். அந்த பக்கெட்ல புடிச்சு வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு மக் எடுத்துன்னு வந்து தரேன். அது பாரு, அதுல கை கழுவிக்கோ. கைய பிடிச்சுங்க. ஆமா, பின்ன எவ்வளவு நேரம் இப்ப வெயில்ல போய் அது எப்படா ஆஃப் ஆகும் நின்று வந்துருமா. நானு தோணுச்சு பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ட்டு. எங்க அப்பாவை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா அப்படிதான் அப்படியே வருவாரு. எங்க ஃபேன் ஓடுது, எங்க ஏசி ஓடுதுன்னு யோசிக்கவே மாட்டார். டொப்புன்னு அப்படி யாரும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஓடுவாரு. கேட்டா எவ்வளோ நேரம் ஓடினுக்குது அது அப்படின்னுவாரு. அப்போ நாங்கள் கிண்டல் பண்ணுவேன், திட்டுவேன் நான். இப்போ எனக்கு தெரியுது. அவராச்சும் பரவாயில்லப்பா, வெறும் டபுள் பெட்ரூமில் தான் அந்த வேலையை பார்த்தாரு. வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் தான் எங்களுது. அதுக்கே அவ்வளோ பில்லு வரும்னு கத்துவாரு கண்ணாப்பின்னான்னு. என்ன இருந்தாலும் பேனாசோனிக் தான்ப்பா. பிரீத்தி தான்ப்பா. பேனாசோனிக்ல முழுசு முழுசா போட்டா கூட இப்படின்றதுக்குள்ள சரசரசரமான எல்லாம். அப்ப அதையே வாங்க வேண்டியது நீ. அதுல வந்து வெஜிடபிள் கட்டர் இல்லையே, இதுலதான் வெஜிடபிள் கட்டர் எல்லாம் இருக்கு. இது மிஷினை ஓட்டினா கூட வேலை செய்ய மாட்டேங்குது. புள்ள கேட்டான் அப்படின்னுட்டு காரக்குழம்பு செய்றியே. நான் ஒன்று 3 நாளா தலைக்கறி செய்யலாம்னு சொல்லுங்கிறேனே, அதை கேட்குறியா? சரி, நாளைக்கு வாங்கி வா. வீடியோல பிட்டா போடுற பத்தியா நீ? ஆமா, உண்மைதான். நான் கேட்டுனே தானே இருக்கிறேன். சரி, நாளைக்கு வாங்கி வா. ஏன் இப்ப வாயை திறந்தோடனே இது ஆஃப் ஆயிடுச்சு. பாரு, கீரை, முட்டை, குழம்பு, சாப்பாடு, அப்பளம், தயிர் அப்பெல்லாம் இருக்குதா? ஓகே. முட்டை இருக்குப்பா. ஏன்பா இப்ப என்னமோ முட்டையை புதுசா அவிச்சு இது பண்ணுற? அவிச்சு சாப்பிடணும்ப்பா. டெய்லி புரோட்டீன் எடுத்துக்கணும்ப்பா. இல்லைன்னா கால் வலி, முட்டி வலி எல்லாம் வரும்ப்பா. நம்ம பால் கால்சியம் எடுத்துக்கணும், புரோட்டீன் எடுத்துக்கணும், கீரை இரும்பு சத்து எடுத்துக்கணும், ஃபைபர் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கலன்னு வைங்க, அவ்வளவுதான். சரி புரியுதா? வெந்தயம் தான் போட்டிருக்கியா இப்ப? அது என்ன காஞ்சவன போடுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். என்ன காஞ்சிச்சுன்னு நினைச்சேன் நானு. அந்த டன் என்னது அதுல எவ்வளோ கரண்டிங்க என்னமோ குப்பை மாதிரி போட்டு வச்சுக்கிற. அதுல வேற உனக்கு பார்ட்டிஷன் வேற கேட்ட. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அந்த பார்ட்டிஷன்னா அந்த பார்ட்டிஷன்ல அது இருக்கணும், அதை தாண்டி இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும், எடுத்து வெளியில வைக்கணும். இங்க வெளியில வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அதான் யோசனை இருக்கீங்க பாரு. இங்க ஃபுல் ஆயிடுச்சா? இது வெறும் டப்பா, எம்டி டப்பா மேல இருக்கிறது எல்லாம். இதுவும் ஃபுல் ஆயிடுச்சா? அதனால இந்த பக்கம் எடுக்கணும். இந்த பக்கம் இதெல்லாம் காலி பண்ணி அந்த பக்கம் வச்சுட்டு இங்க வைக்கணும். முன்னாடி கிச்சனே ஃபுல் ஆயிடுச்சு. எல்லா ரேக்லயும் எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்கிற நீனு. அங்கதான் எனக்கு எதுவுமே வைக்க முடியல. இங்க எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, நான் வச்சு. அதனால எல்லாத்தையும் அங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க சொரியினுங்கிற. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பூண்டு. அதுக்கப்புறம் வந்து நேற்று மணத்தக்காளி கீழே பொறிச்சேன். அதுல ஒரு 4 விதை இருந்தது. அது நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அது இப்போ போனா நம்ம மார்க்கெட்ல வாங்கி வாங்குவோம். இன்னைக்கு நீ அந்த கீரை தானே இப்போ உருவின்னு இருந்த. இப்போ என்னமோ மந்தக்காளி கீரை வச்சுனுங்கிற. முருங்கீரை சாம்பார்ல போட்டுக்கலான்ட்டு நாளைக்கு. முருங்கீரை தனியா பொரியல் பண்ண அப்பதான் நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு மணத்தக்காளி கீரை போட்டு அது உடம்புக்கு கூலி. 4 தான் போட்டேன். எவ்வளவு மனமா இருக்கு தெரிந்தா? அந்த மனம் கேக்குதா? மனம் கரண்டியே காணும், தட்டியே காணும். இத கழுவுறதுக்கு எதுக்குப்பா அதை திறக்கிற நீனு? சண்டை போடுறதுங்க நினைச்சுப்பாங்க. கத்திட்டு கிடந்தாங்களா? எதுக்கு அது நோட்டு இதுவோ கழுவுறதுக்கு உடனே டேப் திறக்கிற? டென்ஷன் ஆகுது எனக்கு. சின்ன வெங்காயம்
நான் கழுவே கூடாதுன்ற கைய தொடச்சிக்கோ, என் ட்ரெஸ்ல தொடச்சுக்கோன்ற. அந்த இது எங்க இந்த ஒரு இதுல எடுத்து இதை போடு. இந்த சமைக்கும் போது எல்லாரும் இதை போட்டுக்கிறாங்க. சமைக்கும் போது போடுறதுனால பாத்திரங்களை யூஸ் பண்ணுவேன் கிடையாது, நீ அப்படி யூஸ் பண்ற. ஆக்சுவலி குக்கிங் டைம்ல தான் அதுலயே போட்டுருக்கு பாரு குக்கிங் அப்படின்ட்டு. அதுல தொட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி அது மேல ஏத்தி டைட்டா கட்டுவாங்கன்னு பேரு. நான் என்ன பண்றது, பெரிய செப்பா கிடையாது. ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா சமைக்கும் போது எனக்கு வெறும் இதெல்லாம் தான் செலவாகும். சமையலுக்காக நம்ம என்ன செலவு பண்றோமோ அதுதான். இப்ப பாருங்க பயங்கரமா செலவாகுது. லைட்டு எரியுது ஒரு பக்கம் ஏசி ஓடினுக்குது. எல்லாம் மாங்குன்னு செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. ஏய், அதுக்கு தான் நான் உனக்கு மக்களை புடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. நீ டார்ச்சர் பண்றியா நான் டார்ச்சர் பண்றேனா? இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மணத்தக்காளி விதை ஒரு 4 விதை தான் இருந்தது. இந்த 4 விதை தான் போட்டுச்சுக்கிறேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் நல்ல வறுத்துருக்கிறேன். அப்புறம் வெந்தயம் ஃபுல்லா தண்ணியில வேக வச்சுட்டு இப்போ என்னன்னா புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிக்கணும். எங்களுக்கு எல்லாமே தேங்காய் பால் டச்சு. அது கோயம்புத்தூர் சைடுன்றதுனால, பக்கத்துல பாலக்காடு கேரளா இருக்கிறதுனால புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் நிறைய இருக்கும், அதனால ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி. கீரை இது பரட்டல் தானே, பொரியல் தானே, அது சீக்கிரம் ஆயிடும்ல. நிறைய டஸ்ட் வரும், புளியில இருக்க டஸ்ட். அது மண்ணு ஓடு அந்த மாதிரி எல்லாமே இது இருக்கும். என்னப்பா இன்கிரீடியன்ஸ் போடுற இதுல? சேம் இன்கிரீடியன்ஸ். இன்கிரீடியன்ஸ் போடுறது யாரோ காட்டுக்குன்னு சொன்னாங்க. என்ன அது போடுற சொல்லு. இதெல்லாம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள். இது ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். இது டேஸ்டா இருக்கும் இது போட்டா. ஓ, இது சாதா குழம்பு. ஓ, நம்ம வாங்குற பாக்கெட். அவ்வளவுதான், ரெடி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு குழம்பு ரெடி ஆயிடும். இன்னும் 5 minutes ஃபார் பூண்டு குழம்பு, 10 minutes ஃபார் கீரை, 3 minutes ஃபார் அப்பளம் பொரிச்சல். ஸோ மொத்தமாக இன்னும் 10 நிமிஷத்தில் 13 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டன். என்ன கீரை இது? மந்தக்காளி கீரையா? வாய்ப்புண்ணுக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கும் நல்லது. உடம்பு குளிர்ச்சி. தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாதுப்பா, தேங்காய் பால் தான் ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்ப திப்பியா இருக்கும். வடிகடி வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சு, வேலையே முடிஞ்சு. இதுக்கப்புறம் இது ரெடி. அடுத்தது கீரை. நம்ம அடுத்தது கீரையை தாளிக்கணும். இது வேலையை முடிச்சுட்டு வா, நான் சொல்ல நீ திரும்பி அதே தான் செஞ்சுன்னுக்குற. என்னப்பா வேணும் உனக்கு? இது எதுக்கு கீரையா? கீரைக்கு இது நிறைய பேர் இந்த டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கமெண்ட் வந்தது, டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்தது. ஆனா டாப் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது டிவிகே தான். டிடிகே இல்லப்பா, டிவிகே. டிவிகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் இருக்குது. ரிசல்ட்ல தான் தெரியும் யார் யார் டிவிகே ஓட்டு போட்டீங்க போடல. அதனால அன்னைக்கு பார்ப்போம், அன்னைக்கு பேசுவோம், அன்னைக்கு லைவ் போலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? அன்னைக்கு இந்த 3 நாளா இருப்பான்னு நினைக்கல. அந்த டைம்ல பாப்போம், ரிசல்ட் டைம்ல பாப்பா இருக்கும்.
அதர் ஸ்டேட்காரரு வந்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நம்ம மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கூட உட்கார்ந்து பாக்குறது இல்ல. அவங்க ஊர்ல எல்லாம் நம்மளும் போய் எலெக்ஷன் எல்லாம் வெடி பார்க்கணும் எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. போனா போச்சு இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு நமக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு. ஆமா ஆமா நம்மளுக்கு அப்புறம் தான். பாப்பா பாப்பா இந்த பக்கமே வரலன்றது புரியுதா? இன்னைக்கு நான் வராதுன்னு தான் சொன்னேன், நீயா தான் வந்த. ஆனா எவ்வளவு செலவு பண்றீங்க சாப்பிட்டு. பிரியாணி தவிர வேற எதையுமே சாப்பிட முடியல. அதனால பிரியாணியே டெய்லி சாப்பிட வேண்டியதா இருக்குது. வெங்காயம் வதங்கினோட கீரை அள்ளி போட்டுவியா? இது வந்துச்சா முட்டை? இது முட்டை வந்துச்சு. காஞ்ச மிளகாய் நறுக்கணும் கொடுக்கணும், காஞ்ச மிளகாய் அப்பதான் நல்லா இருக்கும். ஆனா நானும் கீரை கொடுத்தா சாப்பிடுவேன். ஐ லைக் கீரை. ஆக்சுவலி கடையிற கீரை நீ பண்ணவே இல்லைல்ல, இன்னும் பண்ணிருக்கிற. கடையிற கீரைக்கு வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா அப்படியே தேவாமிரதமா உள்ள. என்னப்பா போட்டு முடிச்சுட்டு அவன் புளிக்குழம்பு கலர் மாறாம அப்படியே எல்லோயிஸாவே இருக்குது. தேங்காய் ஜாஸ்தி ஆயிடுச்சா? கெட்டியாவதான் கலர் மாறும். புளிதான் கொஞ்சம் ஜாஸ்தியா போன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே ஓகே கீரையை தூக்கி போடு. கரெக்ட் ஆயிடுச்சு. நான் எனக்கு தெரியும் பதம், நான் சொல்ற பதத்துல செய். இதுல நிறைய இருக்க மாதிரி தெரியுது, ஆனா சட்டிக்கு நூண்டு தான் இருக்கும் பாருங்க. உள்ளி போடும்போது நிறைய வாப்பா, அது இல்லை கம்மியா தான்? கம்மி தான். இப்போ ஒரு வதங்க எல்லாம் சுருங்கிடும். எல்லாம் சுருங்கிடும். அதாவது சட்டியே சின்னதா வச்சிருக்கேன். கீரை செய்யறது கூட விஷயம் இல்லை, அது உட்கார்ந்து ஆயறது தான் விஷயமே. ஏங்க இந்த பிளாங்கெட் அந்த இதுல எல்லாம் வந்து ஆஞ்சியே வைக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? சக்சஸ் பண்ணிட்டியா? அது ஏன் செருப்பு கழட்டி அங்க வச்சுக்கிற? ஒரு வாரமா வைக்க வேண்டியது தானே. கழட்டி விட்டாங்க. ஒரு அப்பளம் மட்டும் வைக்கும், ஏன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அப்பளம்லாம் நமுத்து போயிடும். க்ளோஸ் இட். அட இப்பதானே சொன்னேன் பாரு, தீஞ்சு போனதெல்லாம் எத்தனை தட்டில் வைக்குது. தீஞ்சு போன பிடிக்குங்க. ஓகே கீரை சூப்பர். இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பு, பூண்டு குழம்பு. எவ்வளோ நேரம் ஆச்சு சமைக்கிறதுக்கு? மௌலி தான் ஆசைப்பட்டான்ல, வந்து சாப்பிட்டோம். வாட் ஆர் யூ டூயிங் பேபிமா? பாருங்க எங்க எடுத்துட்டு வந்து மக்க வச்சிருக்குதுன்ட்டு. எதுக்குப்பா ஒரு பையனுக்கு இவ்வளோ டவலு? எப்படி இதெல்லாம் என் ட்ரெஸ். இது எதுக்குப்பா இது இத்தனை இது வச்சிருக்கிற? இங்க ஹேங்கர்லாம் எடுத்து அதுல மாட்டு. அவன் திட்டதான் செய்வான். எதுக்கு இத்தனை இது இதெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வைக்கிறது தான் மாட்டணும். சாதா டிஷர்ட், வீட்டுக்கு போடுற டிஷர்ட்லாம் மாட்டி வச்சுக்கிறேன்னுவான். அது அயன் பண்ணி இருக்கணும். அயன் வேணும்போது எடுக்கும்போது அயன் பண்ணிக்கிட்டோம். வேற என்ன பண்ண முடியும் நம்ம? சரி கிடுகிடுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. அப்படியே வந்து அவன் பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவான். அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குதே அப்படின்னுவான். ஆர்கனைஸ் பண்ணணும், எங்களுக்கு இதுதான் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹேங்கரா போட்டு வச்சுக்கிறது.
முதல்ல இந்த கவரை போடுப்பா. அதான் இங்க வச்சிருக்கேன். எங்க இருந்தது அது இருக்கு, அதை எடுத்து போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு காட்டுறோம். அப்பா கலீஜா வச்சுன்னுக்குற, அதை போய் எடுன்னுக்குற பாரு. எப்படி தொங்கணும் சட்டைங்கெல்லாம் இப்போ எப்படி தொங்கினுக்குது பாரு. இங்க பாரு, இப்போ பாரு. இப்போ தெரியும் எத்தனை ஜட்டி இருக்குது, எத்தனை இது இருக்குது அப்படின்ட்டு பாரு. இப்படிதான் இதெல்லாம் வந்து காட்டுவாங்களா? யாரு இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? அப்படி ஆர்கனைஸ் பண்றத சொல்ல, அவன் சட்டியெல்லாம் காட்டினுக்கிறேன் நீனு. ஆர்கனைஸ் பண்றதுப்பா இதெல்லாம். இதெல்லாம் வந்து பச்சிக்குள்ள இதில் வச்சுக்கலாமா? பச்சிக்கலாம். வேற 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 வேறெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்க வச்சுக்கலாம் கீழே. அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கேன் பாரு, இங்கே வச்சுருக்கேன் பாரு. அங்கே இது போட்டு பார்த்தேன் பார்ட்டிஷன் காட்டி இருக்கிற. ஒன்னு எடுத்தா ஒன்னு விழுந்துரும். அங்க என்ன வச்சிருக்கிற நீனு? அது ஃபுல்லா ஜீன். சரியா? இது ஃபுல்லா வந்து என்னன்னா நைட் பேண்ட்டுங்க. இப்ப எல்லாமே கண்ணு தெரியும்ல அவருக்கு. என்ன கண்ணு தெரியும், எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவான். அதுதான் அந்த அந்த பார்ட்டிஷன் வச்சிருக்கேன். சரியா? கலைக்க கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது பேண்ட்டா, இதெல்லாம் பேண்ட்ஸ். ஓகே, பேண்ட்ஸ். இப்ப நம்ம இங்கே பக்கத்துலயே நம்ம இப்படி அந்த ஷார்ட்ஸை மடிச்சு வச்சு கொடுத்தோம்னா எல்லா ஷார்ட்ஸும் என்ன ஆயிடும்னா மிங்கிள் ஆயிடும். இப்ப அந்த பார்ட்டிஷன் போட்டு நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னா அங்கிருந்து மட்டும்தான் தோண்டுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னா உன்ன மாதிரிப்பா அவன். நீ எப்படி பாரு, எப்படி தள்ளின்னு கிடக்குற பெட்டை நீன்னுட்டு. இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சு ரூமே. நீ எப்படி கிச்சன்ல நீ எப்படி வச்சுக்கிற அப்படிதான் பார்ட்டிஷன் போட்டு, இது ஸ்பூனு, இது கரண்டி, இது குழம்பு கரண்டி, இப்ப எல்லாமே அது மேல மேல விழுந்து கிடக்குது. அதெல்லாம் வந்து இது பண்றது. ஓகே, அந்த மாதிரிதான் இதுவும். ஓகே, இதெல்லாம் ஷர்ட் வச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் பேண்ட் இங்க, அப்புறம் இதெல்லாம் டவுசர் தனி. இவ்வளவுதான் ட்ரெஸ் இங்க. ஆமா, இப்ப தெரியுதா எது தனி? இது ரெண்டும் அவன் ட்ரெஸ். இது அதெல்லாம் அழுக்கு. இப்போ போட்டு அழுக்கா? அது போட்டு ஓகே. அதுதான் கீழே இடம் இருக்கு, அந்த கேப்ல வைக்க வேண்டியது தானே. அதையா மேல மேல வச்சிருக்கிற? இப்ப வந்து கலையவே கலையாது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா நகர்த்தி விடு. அது அங்கதான் இருக்குல்ல. ட்ரெஸ் கலவாதான் இது வைக்கணும். ஓஹோ, கலையாம இருக்குது. இவனுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டோமா? இதுக்குள்ளதான் அவனோட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க பாரு. எங்கெங்கயோ பரப்பி வச்சுட்டாங்க. கிளிப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவன் திங்ஸா? இதான் அவன் பெல்ட். அவன் பெல்ட் எங்க தொங்க விடணும்னா அதுக்குதான் இவனுக்கு இங்க ஹேங்கர் பிடிச்சு விடுறோம். இதுக்குள்ள தொங்க விடணும். இதுக்குள்ளதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இப்படி மாட்டி வைக்கணும். அழுக்கு ட்ரெஸ் போட்ட ட்ரெஸ்ஸையும் மாட்டி வைக்கணும். இப்படி அதுக்குதான் இங்க குத்துக்குது. புரியுதா? இதெல்லாம் இங்க இருக்கணும். இது இப்படி மூடி இருக்கும். நான் எவ்வளவு புத்தியா வேலை பார்த்துருக்கிறேன். எதையாவது யூஸ் பண்றீங்களா டெக்னிக்ல? நான் மட்டும் மூளையாட்டா பத்தாது. வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா, அறிவாளியா, அழகா, ஸ்மார்ட்டா இருக்கணும். இதுக்கு பேர் மூளை இல்ல, ஓகேவா? அப்புறம் வெட்டி வேலை. அதை வந்து யார் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். வேணும்னு கேக்குது இல்ல? அப்ப என்ன பண்ணும்? நீ வாயாக்குள்ள எல்லாத்தையும் எதுப்பா இதெல்லாம் அவன் வச்சிருக்கிறான் அழகு சாதன பொருட்களை. இதெல்லாம் அழகு சாதன பொருட்கள் கிடையாது. அது இருக்கட்டும். இது வேணும்பா, இது வைப்பா. அந்த கீழே இது பிஞ்சு போச்சு இல்ல, அந்த ஒயர் வேணும். என்னப்பா இங்க முடிஞ்சிச்சா?
இங்க முடிஞ்சதுப்பா. அதெல்லாம் எடுத்து நம்ம ரூம் போகணும் காலி பண்ணிட்டு. காலி பண்ணு. மௌலி ரூம் இந்த சைடு மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த சைடு காலியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரேக்கெல்லாம் வச்சு தனித்தனியாக மடித்து கொடுத்துட்டேன் சாருக்கு. இதை இப்படி மூடிக்கலாம். ஐயோ இப்படி போயிடுச்சா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் டவல் மட்டும்தான் வச்சுருக்கிறோம். வேறு இந்த சைடில் அங்கேருந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தால் தான் எல்லாமே ஃபில் ஆகும். அது மாதிரி ஃபில் ஆகாது. அதனால் நம்ம இந்த ரூமை வந்து பண்ணிட்டோம். இதோ பெட் கவர் எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணியாச்சு. நம்ம ரூமில் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ட்ராவை துறை உன் ட்ராவை அதுக்குள்ள வை எல்லாத்தையும். அந்த கவர்ல இருக்கிறதா எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கேன். அது அங்க வேணாம், இங்கேயே வை. ஓகே, அது தெரியல, ஏதோ வச்சிருக்கிறாங்க, வச்சிரு. அதுக்கப்புறம் இங்க வா, இதை துறை. நீ துறடா. பேண்ட் கீழே வச்சிருக்கேன் பாரு. இப்ப தெரியுதா? ஷார்ட்ஸு. அப்புறம் இதை துறை, இந்த டோர் துறை. அது இல்லடா, இதை துறைடா. இதுதான் இப்படிதான் வைக்கணும் உன் ரூமை. நான் எப்ப வந்து பார்த்தாலும் உன் ரூம் இப்படி இருக்கணும். தாமரை வீடா நீ காட்டாத, இத காட்டு. இப்படிதான் இருக்கணும், சரியா? இப்படிதான் இருக்கணும், புரியுதா? உன் ரூம் எப்பயுமே இப்படிதான் இருக்கணும். தப்பா கதவு சாத்துற பாரு. ஆமா, தப்பா கதவு சாத்துற பாரு. பாரு, இழுக்கிறது தெம்பு இருக்கா உனக்கு? தள்ளி விடு. போய் வந்து பாரு, சாக்காயிடுவ. வா. என்னோட பெஸ்ட் டிஷ் உனக்கு புளி குழம்பு கேட்டியாமா நீனு? புளி குழம்பு. அது ஏன்னா ஒரு நாள் நைட்டு வந்து நானு கனவுல புளி குழம்பு வந்ததா? சாப்பிட்டு தூங்கிட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு செம்ம பசி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலையில 7 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல. 7 மணிக்கு முடியல. வெளியே வந்துட்டு ஒரு 3 பிஸ்கெட் 5 கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்டு தூங்கிட்டு கனவுல புளிக்குழம்பு சாப்பிட்ற மாதிரி கனவு வருது. புளிக்குழம்பு முட்டை எதுவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி புளிக்குழம்பு தெரிஞ்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு முத்து மாதிரி தான் சொல்றேன். அதான் அன்னைக்கு நம்ம புளிக்குழம்பு செய்வோம்னு இன்னொரு நாள் சரி நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க. புளிக்குழம்புலாம் செஞ்சு தர அளவுக்கு எல்லாரும் சொல்றாங்க மோனா மட்டும் தான் நீங்க முந்து விழுந்து சரிங்க. மௌலி கேட்டா அந்த பையனை மதிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க பிள்ளைங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. 1300 ரூபா இன்னைக்கு ஸ்வாகா பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குது. ஆமா, 300 ரூபா காலையில நான் அனுப்பிச்சேன்ல. அப்புறம் 10 மாட்டேங்குது. நீ எங்கெங்க பொறிக்கின்னுக்கிறியோ நோட் பண்ணி அனுப்பணும்ப்பா. கிலோமீட்டர். ஆமா, கிலோமீட்டர் நோட் பண்ணணும். கீரை சாப்பிடு, முட்டை சாப்பிடு, உனக்கு அப்பளம் எல்லாம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா வந்துட்டு மௌலி புளி குழம்பு சாப்பிட்டான். எனக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்ப சோறு நல்லா இருக்குமான்னு கேட்கறான்ல, அதுதான். இப்ப சோறு கரெக்டா செஞ்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சோறு இங்கே வந்ததுக்கு அப்புறம் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா இருக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான். ஓகே, பாய்.